பார் ஆந்தம்ன்றது ஒரு ஹீரோ ஒரு பார்ல குடிச்சிட்டு அவன் டான்ஸ் போடுறான் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. அவனை காட்டும் போது நான் ஏன் அந்த சீன் எடுக்கிறேன்னா, அவன் வந்து ஒரு டெர்லெக்டாக தான் இருக்கான். அவன் வந்து சமூகத்தின் மேலே எந்த கவலையும் இல்லாமல் ஒரு மனிதனாக இருக்கான்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு சமூகத்தில் இருக்க ஒரு மனிதர் அங்கே போய் குடிக்கிற மனிதர்கள்லாம் கெட்டவன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு மோசமான இடம் தான் பார். ஆனால் அந்த பார்லேயும் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அது என்ன பண்ணுறேன், அதுக்கு பார் ஆந்தம்னு சொல்கிறேன். அந்த பார் ஆந்தமில் பார்த்தீங்கன்னா 2 காட்சி மிக முக்கியமான காட்சி. ஒரு வயலினிஸ்ட் உட்காந்து தண்ணி அடிச்சு அவர் வந்து இளையராஜா பாட்டை வச்சிருப்பார். ஒரு 78 வயசு ஒரு வயலினிஸ்ட்டுக்கு ஏன் அங்கே போகிற காரணம்னா, வீட்டில் ஏதோ பிரச்சனை. அந்த பாட்டில் ஒரு ஷாட் இருக்கும், ஒரு அம்மா அப்படி கிளாஸை கையை பிடிச்ச வகையில் நிற்பாங்க. உலகத்தின் மிகப்பெரிய கொடுமை நம்ம நாட்டில் நடக்குது, எல்லா நாட்டிலும் இருக்குது. ஒரு பெண் ஒரு சாராய கடையில் ஏறி எனக்கு ஒரு குவார்ட்டர் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, எல்லா ஆம்பளைங்களும் தோற்று போயிட்டாங்க. அந்த பெண் போதைக்காக குடிக்கவில்லை. அந்த பெண்ணுடைய அவ்வளவு வலி. அந்த பெண்ணுக்கு ஆண் குடித்து எப்படியோ மறந்துடுறான்ல, நான் ஏன் என் குடிச்சிட்டு என்னுடைய வலியை மறக்கூடான்னு இறங்கி ஏறுற ஒரு படிக்கட்டு. அது வலியை மறக்கிற இடம்னு அந்த பாட்டை சொல்லியிருப்பேன். உன் வலியை எப்படி நீ மாற்றிக்கிற அப்படின்றது நான் கதையில் சொல்லியிருப்பேன். அவன் அப்படியாப்பட்டவன் ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிருப்பான். இப்போ 5வது எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரவுடி பையன் அவன் அப்படியே ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அப்பா செருப்பை கழட்டி அடிக்கிறார். அடிச்சுட்டு அந்த போலீஸ்காரே அந்த பையனுடைய மூத்திரத்தை கூட்டுறான்றார். நம்ம ஊரில் சொல்லியிருப்போம். அவனுக்கு அன்றைக்கி அது வரைக்கும் வந்து அப்படியே இருந்தவன் தொப்புன்னு, ஐயோ நான் நல்லது தானே பண்ணேன், ஒரு பொண்ணு குளிக்கிறத ஒருத்தன் போய் பார்த்தான், அடித்தேன், ஓகே அடித்தது தப்பு இல்லை அவனால. ஆனால் என்ன பண்ணுறான், அவன் ஒரு திருட்டுத்தனமாக போலீஸ்காரன் ஆயிடுறான். இன்னும் கெட்டவன். ஆனால் போலீஸ்காரன் ஆனாமல் பிறகு அந்த காக்கியோட போட்டான் பிறகு அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. நீங்கள் சைக்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 கொலை பண்ணுறவனை காட்டுறேன். ஃபஸ்ட்டு சீனே தலை உருண்டு ஓடுது. ஏன் காட்டுறேன்னா, நீங்கள் கேட்கலாம் வந்து என்ன சார் இவ்வளோ கிராஃபிக் விஷுவலாக இவ்வளோ ஒரு வயலன்ஸை ஏன் சார் காட்டுறீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு சினிமா எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கு. ஏன் காட்டுறேன்னா, நீங்கள் ஒரு கொலைகாரனை பற்றி நீங்கள் தெரியாமே வாழ்கிறீங்க ஒரு சமூகத்துன்னு கேட்குறேன். என்னுடைய எந்த படத்துலையுமே ஒரு தேவையில்லாத மோசமான ஒரு ஃபைட் சீனோ ஒரு ரேப் சீனோ நான் காட்டினா கூட ரொம்ப சஜஸ்டிவாக தான் நான் காட்டியிருப்பேன் ஆக்சுவலி. ஆனால் வயலன்ஸ் இல்லாத உலகமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா போதிசத்துவர் கதைகள்லையும் உங்களுக்கு கொலைகள் தான் இருக்குது. எல்லாம் மரணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆத்தருக்கு. நான் மரணங்களை பற்றி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அதனால் சில விளைவுகள் இல்லாமல் இல்லை. டெக்னாலஜி லெவலுக்கு எந்த விளைவு இருக்காது. 50% கிடையாது, ஒரு 2% விளைவுகள் இல்லாமல் இல்லை. அதை நான் ரொம்ப வெக்கத்தோடு ஒத்துக்கிறேன். இதை நீங்கள் சொன்ன கேள்வியை நான் தப்பிக்கவே இல்லை. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு கொலைகாரன் ஒரு வீட்டில் பிறந்துட்டான்னா அதுக்கு மெயின் காரணம் அப்பா அம்மாவுடைய அன்பில்லாத தனம். சுற்றத்தாரை வந்து அவனை வந்து சரியாக பார்த்துக்கலாம் அர்த்தம். ஒரு கொலைகாரனை வளர்க்கப்படுகிறான், அல்லது ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தங்க யாருமே அன்பு கொடுக்கல, அதனால தான் அப்படி வளர்றான். அவன் 70 வயசு அவன் 30 வயசு வந்த மாதிரி என் படத்தை பார்த்து கொலை செஞ்சான்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது.